அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல் மதத் யா ஷைഖி, அல் மதத் யா ஷைഖி, அல் மதத் யா ஷைഖி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்து இப்புனிதமிகு நாளில், இப்புனிதமிகு நேரத்தில், இப்புனிதமிகு இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்குண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் காருண்ய வல்லல் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதிர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களுடைய புனிதம் வாய்ந்த அஹ்லு பைத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும், அஸ்ஹாபுகள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களுடைய கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவினுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தம் என்றென்றும் உண்டாகட்டும், உரித்தாகட்டும் என கேட்டுக்கொண்டதன் பின்னால், வாழும் காலமெல்லாம் வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் அல்லாஹ் தனது திருமறையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டிய ஒரு இறைஞானியுடைய வாழ்க்கை சுருக்கத்தையும் அவர்களிடத்து இயம்பிய இறைஞான தத்துவங்கள் பற்றியும் ஒரு சில குறிப்புகளை பேசலாம் என ஆசைப்பட்டவனாக, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் பல நபிமார்களுடைய சரிதையை எடுத்து இயம்புகிறான். அதே போல பல நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் எடுத்து இயம்பிருக்கின்றான். அதுபோல பல ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். அதுபோல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்களை பற்றியும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு ஹக்கீம், ஒரு ஞானியை தனது திருமறையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஞானியை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதாவது நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஞானியை இவ்வாறு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறான். நாங்கள் லுக்மானுக்கு இறைஞானத்தை கொடுத்திருக்கிறோம், ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹிக்மத் எது என்பது பற்றியும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியாருக்கு, தன்னுடைய நேசருக்கு, தன்னுடைய விலாயத்தை பெற்ற அந்த மேன் மக்களுக்கு எதை கொடுத்திருக்கிறான்? இறைஞானத்தை கொடுத்ததாக இயம்பிருக்கிறான். ஹிக்மத் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். ஹிக்மத் என்ற சொல்லுக்கு பல வரை விளக்கணத்தை சூபியாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இப்னு அஜீபா ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அவர்களுடைய தஃப்சீரில் பின்வரக்கூடிய வரை விளக்கணத்தை சொல்லியிருக்கிறார்கள். அல் ஹிக்மத்து ஷுஹூதுல் ஹக்கை, ஹிக்மத் என்பது அல்லாஹ்வை பார்ப்பதுதான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், அல் ஹிக்மத்து ஷுஹூதுல் ஹக்கி ஃபி குல்லி அஷ்யா, எல்லா வஸ்துக்களிலும் இறைவனை பார்ப்பதுதான் ஞானம். ஹிக்மத் என்றால் என்ன? எல்லா வஸ்துக்களிலும் சகல வஸ்துக்களாகவும் இறைவனை பார்ப்பது அந்த ஞானம். அதுக்குத்தான் ஹிக்மத் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா
தனது அடியானாகிய லுக்மானுக்கு அவரை வெளிப்படுத்தும் போதும் என்ன சொல்லியிருக்கிறான்? எல்லாமாயும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய ஞானத்தை, அந்த நுட்பத்தை நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதாக தனது அடியாரை சிறப்பித்து கூறியிருக்கின்றான். அப்ப சகல வஸ்துக்களாகவும் சகல வஸ்துக்களையும் அல்லாஹுவை அல்லாஹ்வாக பார்ப்பதுதான் ஞானம், ஹிக்மத்து. அப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். மன்ஹுவ லுக்மான். லுக்மான் என்பவர் யார்? நமது புழக்கத்தில் நாம் அனைவரும் லுக்மானை ஒரு நபியாக நாம் கருதிருக்கிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் லுக்மான் என்பவர் நபி அல்ல, அவர் ஒரு ரசூலும் அல்ல. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்களுடைய உலமாக்களுடைய கோட்பாடு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு இறைநேச செல்வர். அவர் இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு ஞானி, ஒரு மாமேதை, ஒரு மகான் என்பதாகத்தான் நபியுல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நமது புழக்கத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நபி என்ற பாணியில் நாம் பேசுவதுண்டு. ஆனால் லுக்மான் என்பவர் இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு இறைநேசர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எந்த அமைப்பில் இருந்தார், அவருடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றியும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், கான லுக்மானு அப்தன் ஹபஷியன் நஜ்ஜாரன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒரு அடிமையாக ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஒரு அடிமை. எப்படிப்பட்ட அடிமை? ஹபஷி, ஒரு நீக்ரோ அடிமை, ஒரு கருப்பினத்து அடிமையாகவும் இருந்தார்கள். நஜ்ஜாரன், ஒரு தச்சு தொழில் செய்யக்கூடியவராகவும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் காணப்பட்டார்கள். அதே போல அல் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய மாமதை சொல்கிறார்கள், கான லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்தன் அஸ்வத. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை, ஒரு கருப்பினத்து அடிமை. அலீம ஷஃபத்தைன், தடிப்பமான உதட அமைப்பை கொண்டவர்கள். அவர்களுடைய கால்கள் எல்லாம் வெடிப்புக்கள் காணப்படும். பெருத்த காலுடையவர்கள், நீளமான உயரமுடையவர்கள், கருப்பு நிறத்தை சேர்ந்தவர்கள், சுருட்டை நிறமுடையவர்கள் என்பதெல்லாம் அவருடைய அங்க அடையாளங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருப்பினத்து அடிமை. ஒருமுறை சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் தான் ஒரு கருப்பர் என்பதையும், என்னை இந்த மக்கள் கௌரவம் செய்கிறார்கள் அல்ல, என்னை ஒரு சாதாரண மனிதராக கூட அவர்கள் கருதுகிறார்கள் இல்ல என்ற அமைப்பில் கவலையோடு சில முறைப்பாடுகளை செய்தார். அப்பொழுது சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சுன் மின் அஜலி அன்னக அஸ்வத். நீங்கள் கருப்பினத்தவர் என்பதற்காக வேண்டி கவலை கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? 3 கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள். முதலாவது யார்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஅஸ்ஸின் ரசூலில்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முதலாவது அதான் சொன்னவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி முதலாவதாக அதான் சொன்னவர் முஅஸ்ஸின் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்த நீக்ரோ அடிமைதான். ஆனால் அவரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஞானியாக தென்பட்டார்கள். அதுபோல மிஹஜர் மௌலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமை மிஹஜர் என்பவர், அவரும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அதுபோல லுக்மானுல் ஹக்கீம், அவரும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர்கள் மூவரும் சிறப்படைந்திருக்கின்றார்கள். அதனால் நீ ஒரு கருப்பர் என்பதால் கவலை கொள்ள வேண்டாம் என்பதாக சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவருடைய மனம் ஆறுதல் பெறுகின்ற அமைப்பில் தகவலை சொன்னார்கள். எம்மிலும் சிலர்
கருப்பினத்தை அவருடைய முகம் வெளிரங்கத்தில் அவர் கருப்பராக இருந்தால் அவரை ஒரு பாவி போல் பார்க்கக்கூடிய நிலை நம்மத்தில் இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்பதாக எல்லோருக்கும் தெரிந்த தகவல் தான், சில காலங்களுக்கு முன்பதாக ஒருவர், ஒரு அறிவற்ற ஒரு மாமேதை, அறிவுள்ள ஒரு மாமேதை அல்ல, அறிவற்ற ஒரு மாமேதை ஒருவர், அவர் பேசுகின்ற பொழுது எம் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை பற்றி அவர் முறைப்பாடு செய்கின்ற பொழுது இந்த தகவலை குறிப்பிட்டார். அவர் ஈமானற்றவர், நஊது பில்லாஹ், அவர் ஈமானற்றவர், அவர் ஈமான் இல்லை என்பது அவருடைய முகமே காட்டி தருகிறது என்பதாக ஒரு அறிவிலி பேசியிருந்தார். அவருக்கு என்ன தெரியும்? முதலாவது மதுஹப்பை கோர்வை செய்த அபு ஹனீஃபா ரஹிமஹுமுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், ஒரு கருப்பர். அதே போல முஅஸ்ஸிஸி தரீக்கத்தி ஷாதுலியா தரீக்காவினுடைய ஸ்தாபகர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி நாயகம் மன்னவர்கள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அதே போல முஅஸ்ஸினு ரசூலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முஅஸ்ஸின் பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். ஏன்? லுக்மானுல் ஹக்கீம் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பது அவருக்கு அறியாமல் போய்விட்டது. நிறத்தை கொண்டா ஒருவர் முஃமின் அல்லது முஃமின் அல்ல, நிறத்தை கொண்டா ஒருவர் இறைநேசர், ஒருவர் இறைநேசர் அல்ல என்பதை தீர்மானிப்பது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களில் வெள்ளையரோ அல்லது கருப்பரோ சிறந்தவர் அல்ல, உங்களில் சிறந்தவர் தக்வா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் உள்ளவர் தான் உங்களில் சிறந்தவர் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாக்கு. அப்ப நிறத்தை கொண்டு ஒருவரை நாம் என்ன செய்ய முடியாது? இவர் பாவி, முஃமின் அல்ல, முஸ்லிம் அல்ல, விலாயத்து பெற்றவர் அல்ல என்ற முடிவுக்கெல்லாம் வரவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சகோதரியின் மகன் என்பதாக வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு அடிமையாக இருந்தார்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். பிறகு அவர்கள் காலம் செல்ல செல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இறைஞானத்தை கொண்டு அவர்களை சிறப்பித்தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஞானம் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவர்கள் ஞானம் பேசக்கூடிய சபைக்கு ஒரு மனிதர் வந்தார். ஃபஅதாஹு ரஜுலுன் வஹுவ ஃபீ மஜ்லிஸி உனாஸின். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபையில இறைஞானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்து சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் சில நாட்களுக்கு முன்பதாக இந்தந்த இடங்களில் ஆடு மேய்த்து திரிந்தவர்கள். அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய நீங்க, என்னோடு சேர்ந்து ஆடு மேய்த்த நீங்க இன்றைக்கு இறைஞானம் பேசக்கூடிய ஒரு ஞானியாக மாறிவிட்டீர்களே, அது எவ்வாறு என்பதாக கேட்டார். என்னோடு சேர்த்து, என்னோடு இணைந்து ஆடு மேய்த்த நீங்கள் எப்படி இறைஞானத்தை பெற்றுக் கொண்டீர்கள், எப்படி ஞானம் பேசுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், 2 விடயங்களை என் வாழ்வில் நான் கடைபிடித்தேன், அது மூலமாக இறைஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். முதலாவது சிதுக்குல் ஹதீஸ், நான் பேசினால் உண்மையை மாத்திரம்தான் பேசுவேன், பேசினால் உண்மையை மாத்திரம்தான் நான் பேசுவேன். அதுபோல எனக்கு தேவையற்ற விடயங்களில் நான் அமைதியாகவே இருந்து விடுவேன். எனக்கு தேவையற்ற விடயங்களில் நான் அமைதியாகவே இருந்து விடுவேன், மௌனியாகவே இருந்து விடுவேன். எந்த பேச்சும் நான் பேச மாட்டேன். எனக்கு தேவையற்ற விடயங்களை பற்றியும் நான் பேச மாட்டேன். எனக்கு தேவையற்ற விடயங்களில் எனது மூக்கையும் நுழைக்க மாட்டேன். இறைஞானிகளை பற்றி இவ்வாறு சொல்வார்கள், ஞானிகள் மௌனமாக இருந்தால் அவர்கள் இறைவனோடு பேசுவார்கள், அவர்கள் வாய் திறந்தால் இறைவனை பற்றியே பேசுவார்கள். இதுதான் இறைநேசர்கள். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நான் இறைஞானத்தை பெற்றுக் கொண்டது அமைப்பை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நான் பேசினால் உண்மையை பேசுவேன், நான் வாய் மூடியே இருப்பேன், எனக்கு தேவையற்ற எந்த விடயங்களையும் நான் பேசவே மாட்டேன் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள்.
இப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஞானியாக மாறினார்கள். ஒரு ஞானியாக மாறினவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை சிறப்பித்தான் என்றால், அந்த காலத்து அரசனுடைய அமைச்சரவையில் அவர்கள் இடம் பிடித்தார்கள். ஒரு அமைச்சராகவும் இருந்தார்கள், ஒரு வசீராகவும் இருந்தார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், ஒரு இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் ஒரு சபையில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை அரசன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களிடத்தில் சொன்னான், இதுபஹ் லனா ஹாதிஹி ஷாத்த, இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள், எங்களுக்காக வேண்டி இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள் என்று ஒரு ஆட்டை காட்டினான். இந்த ஆட்டை அறுத்து அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய சிறந்த 2 உறுப்புகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், சமைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த அரசன் ஏவினான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆட்டை அறுத்தார்கள். அந்த ஆட்டிலிருந்து 2 உறுப்புகளை சமைத்து கொண்டு வந்து முன்னால் வைத்தார்கள். அரசன் கேட்டான், என்னென்ன உறுப்பு இது? அதுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், லிசானுன், நாவும், கல்புன், இருதயமும், ஆட்டினுடைய நாவும் இருதயமும் என்று சொன்னார். அப்ப அரசனும் சாப்பிட்ட நல்ல ருசியாக இருந்தது. சில நாட்கள் கழித்து அதே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை அழைத்து, இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள், இந்த ஆட்டில் இருந்து ஆக மோசமான 2 உறுப்புகளை நீங்கள் சமைத்து எனக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக அந்த அரசன் சொன்னான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் அரசனுடைய ஏவலை எடுத்துக்கொண்டு ஆட்டை அறுத்தார், 2 உறுப்புகளை எடுத்தார், மோசமான 2 உறுப்புகளை எடுத்தார், அதை சமைத்தார், சமைத்து கொண்டு முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள். அரசன் கேட்டான், இது என்னென்ன உறுப்புகள் என்று கேட்டான். அப்பொழுதும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், இது ஆட்டினுடைய நாவும் ஆட்டினுடைய கல்பும் இருதயமும். அப்ப அரசன் ஆச்சரியத்தோடு கேட்டான், 2 சிறந்த உறுப்புகளை, நல்ல உறுப்புகளை அறுத்து வருமாறு சொன்ன பொழுதும் இந்த நாக்கையும் கல்பையும் தான் கொண்டு வந்தீங்க, அதுபோல அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய மோசமான 2 உறுப்புகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுதும் இந்த 2 உறுப்புகளையும் கொண்டு வாருங்கள், இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய தத்துவம் என்ன என்று கேட்ட பொழுது, அப்பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டில், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 2 சிறந்த உறுப்புகள் இது மாத்திரம்தான், இந்த நாவும் கல்பும் தான். இது 2ம் நல்லதானால் அவன் நல்லவன், நாவும் கல்பும் சீரானால் அவன் சீரான ஒருவன், நல்ல மனிதன். அதுபோல உடம்பில் இருக்கக்கூடிய மிக மோசமான உறுப்புகளும் இது 2ம் தான். இது 2ம் கெட்டுவிட்டால் அவனும் கெட்டு விடுவான் என்பதாக அந்த நேரத்தில் அந்த அரசனுக்கு இப்படி ஒரு ஆச்சரியமான தகவலை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நாமும் சிந்தித்து பார்ப்போம். நாவு சீரானால் எல்லாம் சீரு, கல்பு சீரானால் எல்லாம் சீரு. கல்பு கெட்டால், நாவு கெட்டால் எல்லாமே கெடுதிலே அமையும். ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார், ஒரு ஊருக்கு சென்று ஒரு புதிய ஊருக்கு செல்கிறார். இதற்கு முன்னால் அந்த ஊருக்கு சென்றதும் கிடையாது, அந்த ஊர் மக்களை பற்றி அறிந்ததும் கிடையாது. அந்த ஊருக்கு சென்ற அந்த மனிதர் ஒரு கடையில் நின்று கொண்டு, இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் மக்கள் எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த கடைக்காரர் சொன்னால், உன் நாவு நல்லது என்றால் இந்த ஊர் மக்கள் நல்லவர்கள், உன் நாவு கெட்டது கெடுதியானது என்றால் இந்த ஊர் மக்களும் கெட்டவர்கள் கெடுதியானவர்கள் என்று சொன்னார். அப்ப இவர் நாவவர் கட்டுப்படுத்தி நல்ல அமைப்பில் இவர் இருந்தால் ஊரும் நல்லம், இவரும் நல்லம். நீ உன் நாவை கொண்டு தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டால் நீயும் கெட்டவன், இந்த ஊர் மக்களும் கெட்டவர்களாக நீ பார்ப்பாய் என்பதாக அவர் சொன்னார். இப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுடைய எல்லா செயற்பாடுகளிலும் இறைஞானம் தத்துவம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு முறை அரசன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து மீது பெரும் விருப்பம் கொண்டிருந்தான். ஒரு நாள் அரசன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து பெரிய ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து அதை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டினான்.
70 துண்டுகளாக அந்த தர்பூசணி பழத்தை வெட்டினான். அப்ப எந்த அளவுக்கு பெரிய தர்பூசணி பழமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசனிடத்தில் வரக்கூடிய உணவும் பழங்களும் அது நிறையிலும் சரி, பார்வையிலும் சரி, ருசியிலும் சரி தரம் உயர்ந்ததாகவே காணப்படும். அப்படியான ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. அரசன் ஆசையோடு லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து கொடுத்தான். லுக்குமான் அலைஹிஸ்ஸலாமும் மிக சந்தோஷத்தோடும் இன்பத்தோடும் சுவைத்து கொண்டே இருந்தார்கள். 69 துண்டுகளை சாப்பிட்டு விட்டார்கள். மீதியாக இருப்பது ஒரு துண்டு மாத்திரம். அரசன் பார்த்தான், லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் ரசித்து ருசித்து உண்ணுகிறார். அப்ப இது ருசியான ஒரு பழமாக இருக்கும், இதை நாமும் உண்டு பார்ப்போம் என்று நினைத்து கடைசி துண்டை எடுத்து அரசன் கடித்தான். கசப்பு தாங்க முடியாமல் இருந்தது. கசப்பு நிறைந்த ஒரு பழமாக இருந்தது. ஆச்சரியப்பட்டு அரசன் கேட்டான் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவரிடத்தில், இவ்வளவு கசப்பு நிறைந்த உணவை ஏன் உட்கொண்டாய்? முதலாவது துண்டை தந்த நேரத்திலே நீ சொல்லியிருக்கலாமே, கசக்குது, என்னால் உண்ண முடியாது என்பதாக. ஏன் அதை நீ ரசித்து ருசித்து இன்பத்தோடு ஏற்று நீ உண்டாய் என்று அரசன் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் கேட்ட பொழுது லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அரசே, இவ்வளவு காலம் நீங்கள் எனக்கு நலவை மாத்திரம் செய்தீர்கள். உங்களிடத்திலிருந்து நான் நலவை ஏற்றுக்கொண்டவன். நலவை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த கெடுதியை, இந்த தீங்கை ஏற்றுக்கொள்ள முடியாதா? அது பிறகு லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்நாளில் பல நிஅமத்துக்களை செய்வான். அந்த நிஅமத்துக்கெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைந்த அந்த மனிதன் அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக, அவனை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தை நினைத்து அவன் வாடுவது சரியற்ற பாவனை. அவன் அவ்வாறு வாடக்கூடாது. அவன் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த இடத்தில் அவருக்கு சொல்லி காட்டினார். இப்படி பல தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். அதுபோல தனது மகனுக்கு லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பல ஞான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அரசனுக்கு சொன்ன தத்துவங்கள் அது ஒரு பக்கம் இருக்க, தனது மகனுக்கு லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் 1000 வருட காலம் வாழ்ந்ததாகவும் அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்ததாகவும், ஆனால் எல்லா குழந்தைகளும் ஒரு மகனை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவருடைய ஹயாத்திலே, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹயாத்திலே அந்த குழந்தைகள் சிறுபிராயத்திலே வஃபாத்தாகிவிட்டது. ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு மகன் மாத்திரம் இருந்தார். அந்த மகனுக்கும் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பல தத்துவங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் அவர்களுடைய பெயரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை ஞாபகப்படுத்த வேண்டும், இவர் ஒரு உன்னதமான மனிதர் என்பதை உணர்த்தும் ரீதியாக அல்லாஹ் அவன் இறக்கி வைத்த ஒரு அத்தியாயத்திற்கு லுக்மான் என்றே பெயர் வைத்திருக்கிறான். அந்த சூரத்துல் லுக்மானில் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அவருடைய மகனுக்கு சொன்ன ஒரு உபதேசத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். வஇது கால லுக்மானு லிப்னிஹி, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய மகனுக்கு சொன்னார்கள். வஹுவ யஇலுஹு, அவர்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் பல உபதேசங்கள் செய்தார்கள். அப்படி அவர்கள் உபதேசங்கள் செய்கின்ற பொழுது லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு இவ்வாறு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அன்பு மகனே, எனது பாசம் நிறைந்த மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதை கொண்டும் நீ இணை வைத்து விட வேண்டாம் என்பதாக நபியுல்லாஹி லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறைஞானி லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு உபதேசம் செய்தார்கள். எனது அன்பு மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட வேண்டாம் என்ற ஒரு உபதேசத்தை செய்தார்கள். இணை வைப்பு என்பது மிக பெரும் பாவம். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இணை வைப்பை மாத்திரம் அவன் மன்னிக்கவே மாட்டான் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்.
அப்ப அவருடைய மகனுக்கு எவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள்? எனது அன்பு மகனே, நீ இணை வைத்து விடாதே. இதற்கு இப்னு அஜீபா ரஹிமஹுமுல்லா அன்னவர்கள் ஒரு மாபெரும் சூஃபி இப்னு அஜீபா ரஹிமஹுமுல்லா அன்னவர்கள் இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை கவனித்து பாருங்கள். வகால இப்னு அஜீபா ரஹிமஹுமுல்லா அன்னவர்கள் அவர்களுடைய தப்சீரில் சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்க வேண்டாம் என்றால் அஷ்ஷிர்கு அலா லர்பைன், இணை வைப்பு என்பது இரண்டு வகைப்படும் என்று இப்னு அஜீபா நாயம் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று ஜலியுன், இன்னொன்று ஹஃபியுன். அஷ்ஷிருக்குல் ஜலியு, அஷ்ஷிருக்குல் ஹஃபியு. ஜலியுன் என்றால் வெளிரங்கமான இணை வைப்பு. வெளிரங்கமான இணை வைப்பு என்றால் என்ன? அதையும் சொல்கிறார்கள், இபாதத்துல் அஸ்னாம், விக்கிரக வணக்க வழிபாடுகள் வெளிரங்க இணை வைப்பு. விக்கிரகங்களை வணங்குவது வெளிரங்க இணை வைப்பு. இந்த இணை வைப்பை நாம் அனைவரும் தவிர்த்திருக்கிறோம், எல்லோரும் தவிர்த்திருக்கிறோம். வெறுமனே இணை வைப்பு என்றால் இதை மாத்திரம்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இணை வைப்பு என்ற விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற அமைப்பில் மாத்திரம் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனா இப்னு அஜீபா நாயகம் என்ன சொல்கிறார்கள்? ஷிர்க் என்பது இரண்டு வகை. ஒன்று வெளிரங்க ஷிர்க், வெளிரங்க இணை வைப்பு. வெளிரங்க இணை வைப்பில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். என்ன? எந்த சிலை வணக்கத்திலும் நாம் ஈடுபடவில்லை. அதுபோல ஏனைய முஸ்லிம்களும் எந்த சிலை வணக்கத்திலும் ஈடுபடவில்லை. அதுபோல இன்னும் ஒரு வகை இருக்கின்றது, ஹஃபியுன், மறைமுகமான இணை வைப்பு. அது என்ன மறைமுகமான இணை வைப்பு? நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது வெளிரங்கமான இணை வைப்பு, சிலையை வணங்குவது, சிலைக்கு சுஜூது செய்வது, சிலையை கடவுளாக எடுத்துக்கொள்வது ஷிர்க், இணை வைப்பு, மார்க்கத்தை விட்டும் வெளியே போடக்கூடிய ஒரு செயல். ஆனால் இப்னு அஜீபா நாயகம் சொல்கிறார்கள், மறைமுகமான ஒரு ஷிர்க்கும் இருக்கின்றது. அது என்ன மறைமுகமான ஷிர்க்? ஹிஸ்பானு ஷைஇம் மினல் ஹுத்ஃபானி மினல் அனாம், ஒரு செயல் உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு செயலை நம்புதல், அந்த செயல் ஒரு மனிதரிடத்திலிருந்து வருகிறது என்பதாக. எப்படி என்றால், இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய என்னை நீங்கள் இவர் பேசுகிறார், இன்னார் பேசுகிறார், இவருடைய செயல் என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் பார்த்தால் மறைமுகமான ஷிர்க்கை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தம். அதுபோல நான் பேசக்கூடிய, நான் கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய உங்களை நீங்கள் தான் கேட்கின்றீர்கள், நீங்கள் தான் பார்க்கின்றீர்கள் என்று நான் நம்பினால் நான் செய்யக்கூடிய மறைமுகமான ஷிர்க். அப்பொழுது என்றால் நீங்கள் என்ன நம்ப வேண்டும்? பேசக்கூடிய நான் அதை அல்லாஹ்வாக நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்கக்கூடிய நீங்களும் பார்க்கக்கூடிய உங்களையும் நான் அல்லாஹ்வுடைய மலஹராக, அல்லாஹ்வின் வெளிப்பாடாக பார்க்க வேண்டும். இதுதான் தூய்மை, இதுதான் இஹ்லாஸ், இதுதான் இஸ்லாம். ஆனால் இன்று எம்மையும் எம்மை சூழ உள்ளவர்களும் இதை ஒரு செயல் நடந்து விட்டால் அந்த செயல் இன்னார் செய்தார் என்பதாகவும், இந்த செயலை இவர்தான் செய்தார் என்ற உறுதியாகவும் நாம் பார்ப்பதன் மூலமாக மறைமுகமான இணை வைப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இணை வைப்பை விட்டும் எம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு, மகனே, நீ இந்த இரண்டு இணை வைப்புகளையும் செய்து விடாதே. இந்த வெளிரங்கமான இணை வைப்பு, சிலை வணக்கத்திலும் நீ ஈடுபட்டு கொள்ள வேண்டாம். அதுபோல நீ மறைமுகமான ஒரு செயல் ஒரு வஸ்துவிலிருந்து வெளிப்பட்டால் அந்த வஸ்துவினுடைய செயல் என்று நீ பார்க்காமல் அதை ஒரு இறைவனுடைய செயலாக நீ உணர்ந்து அதை இறைவனாக நீ பார்த்து தெளிவு பெற வேண்டும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது மகனுக்கு இவ்வாறெல்லாம் வசியத்து செய்திருக்கிறார்கள். அப்ப இதே நிலையில், இதே சிந்தனையில், இதே செயற்பாட்டில் நாம் எமது சகல காரியங்களையும் கொண்டு செல்கின்ற நேரத்தில் எம்மில் பாவம் நிகழ்வதென்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக மாறும்.
கெட்ட சிந்தனைகள், கெட்ட நடத்தைகள், கெட்ட பேச்சு எல்லாமே எம்மை விட்டும் தூய்மை அடையும். ஒரு தூய்மையான நிலைக்கு நாம் வருவோம். அப்படி வரக்கூடிய நிலையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், இறைஞானி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அருள் பரக்கத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஞான குரு ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தினுடைய வாழ்நாளை சரீர சுகத்தோடு நீ நீளமாக்குவாயாக. யா அல்லாஹ், அன்னாருடைய ஹயாத்துக்குள் இந்த பள்ளியை ஜொலிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஞானத்தை பேசினார்களோ அந்த ஞானத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.